ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆடிப்புற நாள் அப்படின்ற நாள் ஆண்டாள் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அன்றைய தினத்தில் நம்ம ஆண்டாள் மற்றும் அம்மனுடைய அருளும் முழுமையாக பெறணும் அப்படின்னா பெண்களாகிய நம்ம 5 முக்கியமான விஷயத்தை தான் அன்றைய தினத்தில் நம்ம கடைபிடிக்கணும். அந்த 5 விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதல் விஷயம், நம்ம அன்றைய தினத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இல்லைனா அம்பாள் ஆலயத்திற்கு சென்று நம்ம தரிசனம் செய்யலாம். திருமண தடை, குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட வேண்டுதல்களை மனதார சொல்லியே நம்ம வழிபடலாம். ஆலயத்திற்கு போக முடியாதவங்க வீட்டிலிருந்தே ஆண்டாள் இல்லைனா அம்பாளுடைய படத்திற்கு மலர்கள் சாட்சி 2 நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியுமே நம்ம விளக்கேற்றலாம். இதில் 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் ரொம்ப முக்கியமான வழிபாடு அம்மனுக்கு வளையல் சாற்றுவது தான். உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் கண்ணாடி வளையல்களை வாங்கி அம்மனுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் சமர்ப்பிக்கலாம். அலங்காரத்திற்கு பிறகு பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொள்வது மங்களத்தையும் செழிப்பான வாழ்வையும் குழந்தை பாக்கியத்தையும் தரும் அப்படின்றது நம்ம எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த வகையில் 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டாளுக்கு துளசி, மல்லிகை, தாமரை இல்லைனா வாசனை மிகுந்த மலர்களால் மாலை சாட்சியுமே வழிபடலாம். திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணையை அமைய வேண்டியும் நீங்கள் கொள்ளலாம். அன்றைய தினத்தில் திருமணமானவர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க இந்த பூக்கள் இல்லைனா துளசி மாலையை சாற்றிட்டு நீங்கள் பிரார்த்தனையுமே செய்துக்கலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வெற்றிலை பாக்கு, இனிப்பு, தாம்பூலம் கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வளையல், கண்ணாடி இல்லைனா ஆடை போன்றவற்றை நீங்கள் தாம்பூலமாக அவங்களுக்கு ஒரு தானமாகவும் கொடுக்கலாம். 5வதா என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை பொங்கல், வெள்ளை பாயாசம் செய்து தீபம் ஏற்றி வழிபடலாம். அதாவது பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய் சேர்த்த சர்க்கரை பொங்கல் இல்லைனா பானகம், நீர்மோர், சுண்டல் நைவேத்தியமாக படைத்துமே நீங்கள் அம்பாளுக்கு வழிபடலாங்க. அதன் பிறகு அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.